ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தென்காசி அடுத்த குற்றாலம் அருகே உள்ள காஜி மேஜர்புரத்தைச் சேர்ந்தவர் குமாரசாமி மகன் குத்தாலிங்கம், வயது 36. கீழப்புலியூரைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த ஊரிலேயே வசித்து வந்தார். நேற்று மாலை 3 மணி இருக்கும். மனைவியுடன் ரேஷன் கடைக்கு சென்றிருந்த குத்தாலிங்கத்தை 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொன்றது. தலையை மட்டும் தனியாக துண்டித்து தாங்கள் வந்த பைக்கில் எடுத்து சென்றது. குத்தாலிங்கத்தின் மனைவி மற்றும் ஊர் மக்கள் பலர் முன்பு இந்த கொடூர கொலை நடந்தது. கீழப்புலியூரிலிருந்து தென்காசியின் முக்கிய பகுதி வழியாக சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் குத்தாலிங்கத்தின் சொந்த ஊரான காசி மேஜர்புரத்தில் அவரது தலையை வைத்துவிட்டு அந்த கும்பல் தப்பியது. இந்த கொடூர சம்பவம் மொத்த தென்காசியையும் உலுக்கி போட்டது. கொலை செய்ததோடு கொல்லப்பட்டவரின் தலையை பரபரப்பாக இருக்கும் தென்காசி நகர சாலை வழியாக கொலையாளிகள் எடுத்து சென்றது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தென்காசி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு நவம்பரில் காசி மேஜர்புரத்தில் நடந்த ஒரு கொலைக்கு பழிக்குப்படியாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற தகவல் வெளியானது. அதாவது திருமண விழாவின் போது பேனர் வைப்பது தொடர்பாக நண்பர்களுக்குள் மோதல் வெடித்தது. பட்டுராஜா என்ற இளைஞரை குத்தாலிங்கத்தின் தம்பி மற்றும் சிலர் சேர்ந்து கொலை செய்ததாக வழக்கு உள்ளது. இந்த சம்பவத்துக்கு பழிவாங்கவே பட்டுராஜா தரப்பினர் குத்தாலிங்கத்தை கொலை செய்திருக்கின்றனர். எனவேதான் பட்டுராஜா கொலை நடந்த காசி மேஜர்புரம் அம்மன் கோவில் பக்கத்தில் அவரது தலையை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றனர் என்று போலீசார் கருதினர். இந்த நிலையில் கொலையில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் இப்போது கைது செய்திருக்கின்றனர். இதில் முக்கிய நபர் ராமசுப்பிரமணியன் என்ற ரமேஷ், வயது 25. இவருடன் 24 வயது ஹரிகரசுதன், 40 வயது செண்பகம், 25 வயது புறாமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. இது பற்றி போலீசார் கூறியது. கைதானவர்களில் ரமேஷ் தான் முக்கிய நபர். இவர் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட பட்டுராஜாவின் மைத்துனர், அதாவது பட்டுராஜா மனைவியின் சொந்த தம்பி ஆவார். பங்குனி உத்திரம் அன்று ஐந்தருவி பக்கத்தில் ஆட்டுக்கடை போட்டிருந்தார் ரமேஷ். ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு சாப்பிடுவதற்காக வீட்டுக்கு சென்றிருந்தார். அந்த சமயத்தில் 4 பேர் ஆட்டுக்கடை பகுதியில் சந்தேகத்துக்கிடமான வகையில் சுற்றித் திரிந்திருக்கின்றனர். மீண்டும் ஆட்டுக்கடைக்கு ரமேஷ் வந்தபோது குத்தாலிங்கம் மற்றும் சிலர் இங்கு உலாவியதாக அவரிடம் அக்கம் பக்கத்தினர் கூறினர். இதனால் ஏற்கனவே தனது மைத்துனரை கொன்றவர்கள் தன்னையும் கொலை செய்ய வந்திருக்கலாமோ என்ற சந்தேகம் அவருக்கு வந்தது. இந்நிலையில் கொலை நடந்த அன்று காலையில் குத்தாலிங்கம் தனது சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் வைத்திருக்கிறார். அதில் ஆடு வெட்டுவது போன்ற படத்தை அவர் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இது ரமேஷ் கவனத்துக்கும் போனது. எனவே குத்தாலிங்கம் தரப்புதான் ஆட்டுக்கடைக்கு வந்து தன்னை கொலை செய்ய திட்டமிட்டிருக்க வேண்டும் என்று ரமேஷ் கருதியிருக்கிறார். குத்தாலிங்கம் தரப்பு முந்துவதற்குள் நாம் முந்திவிட வேண்டும் என்று முடிவு செய்தார். அன்றைய தினமே அவசரமாக திட்டம் போட்டார். தனது உறவினர்களான மற்ற 3 பேரையும் அழைத்து சென்று கொடூர கொலையை நிகழ்த்தியிருக்கிறார். அதோடு மச்சான் கொலைக்கு பழி தீர்த்ததால் குத்தாலிங்கம் தலையை எடுத்து சென்று பட்டுராஜா கொல்லப்பட்ட இடத்தில் வைத்திருக்கிறார் என்று போலீஸ் தரப்பில் கூறினர். இருப்பினும் இது முதற்கட்ட தகவல்தான். இப்போதுதான் முழுமையான விசாரணை நடக்கிறது. இதன் முடிவில்தான் உண்மையில் என்னவெல்லாம் நடந்தது என்று தெரிய வரும் என்றும் போலீசார் கூறினர்.